சீக்கிரத்தில் வரப்போகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, கடந்த 2 எபிசோட் வழியாக நம் கர்த்தராகிய இயேசுவானவரே நம் தலைக்கல்லாக நம்முடைய வாழ்க்கையில் பரலோகத்துக்கான ஏணியாக இருக்கிறார் என்பதை நாம் மெடிடேட் பண்ணி வந்தோம். இந்த நாட்களிலேயும் தொடர்ந்தும் கர்த்தராகிய இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்ய விரும்புகிறார், அவர் நம்முடைய வாழ்க்கையில் விதமாக செயல்படுகிறார் என்பதை இன்னும் அதிகமாக நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆமென். ஆதியாகம புத்தகம் 28வது அதிகாரத்தில் நாம் பார்ப்போம். ஆனால் யாக்கோபு தன் தகப்பன் தாய் தன்னுடைய வீட்டார் எல்லோரையும் விட்டுவிட்டு ஆரானுக்கு நேராக கடந்து செல்கிற வேளையிலே வழியிலே ஒரு தலைக்கல் எடுத்து வைத்து அவன் தூங்குகிற வேளையிலே அவனுக்கு ஒரு பரலோக தரிசனம் வருவதை நம்ம பார்க்கிறோம். அந்த பரலோக தரிசனத்தில் வானத்துக்கும் பூமிக்கும் வைத்திருக்கிற ஒரு ஏணியை பார்க்கிறான். அது வழியாக பரலோக தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் பார்க்கிறான். அதனுடைய நுனியில் நின்று கொண்ட கர்த்தர் அவனோடு கூட உறவு கொள்வதை பேசுவதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்தில் கர்த்தர் சொல்கிற ஒரு விஷயத்தை நாம் கவனிப்போமானால், கர்த்தர் யாக்கோபை பார்த்து இவ்விதமாக சொல்கிறார், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. யாரை பார்த்து கர்த்தர் இந்த வசனத்தை சொல்கிறது பாருங்க. தலைக்கல்லாக ஒரு கல் எடுத்து வைத்து தூங்குகிற யாக்கோபுக்கு தரிசனத்தில் கர்த்தர் சொல்கிறார். அவனுடைய அதுவரை வாழ்க்கையில் இருக்கிற கிரியைகளை பார்த்தோமானால் நாம் சொல்லலாம், அண்ணனை ஏமாற்றி சிரேஷ்ட புத்திரபாகத்தை பெற்றுக்கொண்டவன், தகப்பனை ஏமாற்றினவன், இப்படி எல்லாம். ஆனாலும் அவன் வந்து தலை சாய்க்கிற கல், எல்லாவற்றையும் விட்டு இளைப்பார்க்கிற கல் இயேசுவாக இருப்பதினாலே பாருங்க, அந்த எத்தனையே அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, 4 திசையிலேயும் நீ பரம்புவாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். யாரை பார்த்து? கிறிஸ்துவே தலைக்கல்லாய் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து. இன்றைக்கு உங்களிடத்துல சொல்லவா, உங்களுடைய நம்பிக்கை கிறிஸ்து மேல இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே சத்துருவானவன் முடிந்து போயிட்டு என்று சொல்லும் பொழுதும் உங்களுக்கு பரவ ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, 4 தேசமும் நீ பரம்புவாய் என்று கர்த்தர் சொல்கிறது. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் இப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் தான் நிலைத்திருக்கிறோமா? நிச்சயமாக 4 திசைகளும் நமக்கு சுதந்திரமாக இருக்கிறது. ஏன் அப்படி சொல்லுகிறது? எபேசியருக்கு எழுதிய நிருபத்தில் நாம் பார்த்தோமானால் சகல அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் சகல வல்லமைகளுக்கும் கத்துவங்களுக்கும் இயேசு கிறிஸ்து தலையாய் நம்மை சரீரமாக வைத்திருப்பதினாலே நாமும் சகலவித அதிகாரங்களையும் பெற்றவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அதனால் நிச்சயமாக கிழக்கோ தெற்கோ மேற்கோ வடக்கோ எந்த திசையானாலும் சரி, நிச்சயமாக அவர் நம்மோடு இருப்பதனால நமக்கு நிரம்ப முடியும். ஹல்லேலூயா. இது மெய்யாகவே யாக்கோபினுடைய சந்ததியினுடைய வாழ்க்கையில நிறைவேறினது பார்க்கலாம். புதிய உடன்படிக்கையில் நாம் தான் இந்த ஆபிரகாமினுடைய சந்ததிகள், யாக்கோபினுடைய சந்ததிகளாக இருக்கிறோம் அல்லவா? பாருங்க, பூமியில் எல்லா இடமும் ஹல்லேலூயா. ஒரு பூமியினுடைய தூளை எண்ண முடியாதது போலவே, வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாதது போலவே 4 திசையும் இந்த யாக்கோபினுடைய சந்ததிகள் பரம்பி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று மட்டும் அன்பானவர்களே, நம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய ஆசை, வாஞ்சை, நம்முடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவாக இருந்தால் நிச்சயமாக நாமும் நிரம்பி வழிகிறவர்களாக பரம்புகிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. அந்த இடத்தில் பாருங்க, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, யாக்கோபுக்குள்ளும் யாக்கோபினுடைய சந்ததிக்குள்ளும் என்று சொல்கிறது. யாரு யாக்கோபினுடைய அந்த சந்ததி? ஹல்லேலூயா. நமக்கு நிச்சயமாக தெரியும், நானும் நீங்களும் தான் அந்த யாக்கோபினுடைய சந்ததி என்று சொல்லி. அப்போ நமக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. எப்படி இந்த காலத்தில் நாம் பூமியில் இருக்கிற வம்சங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்?
ஆமேன். அன்றைக்கு யாக்கோபு ஆமேன் ஹல்லேலூயா அந்த கல்லின் மீது தலை சாய்த்தது போல இந்த ஜெனரேஷன்ல நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் மீதே நம் நம்பிக்கை வைப்போமானால், இயேசு கிறிஸ்து மீதே சாய்ந்து கொள்ள மனதா இருந்தோமானால், ஹல்லேலூயா ஆமென் ஜீசஸ் நிச்சயமாகவே ஹல்லேலூயா நாம் முகாந்தரமாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது எத்தனை பேரால் நம்ப முடிகிறது? ஒருவேளை இந்த வசனம் கேட்கும்போது நீங்கள் வெறும் கையாக இருக்கிற நபராக இருக்கலாம். ஒன்றுமே இல்லாத, ஒரு மனுஷனுடைய சப்போர்ட்டும் இல்லாத ஆமென் ஒரு வெறும் மனுஷனாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களோடு கூட இருக்கிறது. கர்த்தராகிய இயேசுவானவர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியே கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக விலக்கிரயத்தை செலுத்தினவர். இந்த நாளில் இந்த வசனம் கேட்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு விடாமல் அவரோடு கூட ஆமென் முன்னேற நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? அப்படி என்று சொன்னால் இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். அடுத்த வசனத்தை பார்ப்போமானால் வசனம் சொல்கிறது, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடங்களில் எல்லாம் உன்னை காத்து ஆமென் இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஆமென் உன்னோடு கூட இருந்து இன்னைக்கு உன்னிடத்தில் சொல்லியிருக்கிற இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை இதை நிறைவேற்றும் அளவுக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் யாக்கோபை பார்த்து மட்டும் இது சொல்லவில்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற உங்களிடத்திலே கர்த்தர் சொல்கிறார், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆனால் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்ல முடியும், அப்பா இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் வரைக்கும் நான் உம்மை விடுவதில்லை. ஹல்லேலூயா. என்னுடைய தலைக்கல்லா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை நான் விட்டு விலகுவதே இல்லை என்று சொல்லி எத்தனை பேருக்கு இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியும்? அன்பானவர்களே, பிதாவாகிய தேவனுடைய சித்தம் இதுதான். நீங்கள் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான். ஆமேன். ஆசீர்வாதம் என்று நினைக்கும் போது நீங்கள் ஒருபோதும் பொருளாதார ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படை என்று ஆமேன் எண்ணி விடாதீர்கள். மெய்யாகவே தேவனோடு இருக்கிற உறவில் இளைப்பாறுதல், தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், தெய்வீகமான ஐக்கியம் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து வரும்போது தான் ஒருவன் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று சொல்லி நமக்கு புரிய வருகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை பணம் உங்கள் கருத்தில் இருக்கலாம், ஆனால் மீதி எல்லாவற்றிலேயும் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நிலைமையில் நீங்க போகிறீங்களா? இயேசுவோடு கூட ஒரு தொடர்புக்குள் நீங்க வரும்போது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா எல்லைகளிலும் பிதாவாகிய தேவனோடு இருக்கிற ஐக்கியத்திலும் எல்லாம் நீங்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக மாறுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்றீங்க, என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த உறவுக்குள் நான் முன்னேற வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். பாருங்க, அடுத்ததாக யாக்கோபின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஸ்தலம் அதுவரைக்கும் சர்வசாதாரணமான லூசி என்றதான பெயர் கொண்ட ஒரு இடமாக இருந்தது. ஆனால் அப்பொழுது யாக்கோபு எழுந்து என்ன சொல்கிறான்? இந்த இடத்தில் நிச்சயமாகவே கர்த்தர் இருக்கிறார், இதை நான் அறியாமல் இருந்தேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்க இருக்கிற அந்த பகுதி ஒருவேளை ஒரு லூசனுடைய அனுபவம் உள்ளதாக இருக்கட்டும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், இந்த இடத்தில் இந்த ஆவி பயங்கரமா அசைவாடுகிறது, இந்த இடத்தில் இந்த பொல்லாத ஆவியினுடைய கிரியை பயங்கரமாக இருக்கிறது. அன்பானவர்களே, அந்த இடத்தில் என்ன அசுத்தாவி இருக்கிறதோ, என்ன பிசாசனுடைய கிரியைகள் இருக்கிறதோ, நீங்கள் உங்களுடைய தலைக்கெல்லாம் இருக்கிற இயேசுவோடு கூட உறவு கொள்ள மனதாக இருக்கிறீர்களா? நீங்கள் பரலோகத்துக்கு நேராக திறக்கப்பட்டிருக்கிற அந்த ஏணியா இருக்கிற கிறிஸ்துவோடு கூட உறவு கொள்ள மனதா இருக்கிறீர்களா? உங்களுக்காக பரலோக தூதர்கள் ஏறவும் இறங்கவும் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நீங்க இருக்கிற இடம் ஒரு பரலோக இடமாக மாறும், ஒரு பரலோக அனுபவத்தினுடைய இடமாக மாறும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே,
தேசத்தில் பொல்லாத அனுபவங்கள், தேசத்தில் சத்துருடைய கிரியை அதிகரிக்கும் போது நாம் அல்ல தேசத்தை விட்டு மாற வேண்டியது. நாம் நம்முடைய தேவனோடு இருக்கிற உறவில் வரும்போது தேசத்தில் இருக்கிற பொல்லாத அசுத்த ஆவியினுடைய கிரியைகள் தான் நம்ம மேல இருக்கிற வல்லமையினால அபிஷேகத்தினாலே தேசத்தை விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம மேல இருக்கிற கர்த்தருடைய திட்டம் என்னன்னு கேட்டா, லூஸ் போல் இருக்கிற பல இடங்களையும் பெதேலாக மாற்றுவதுதான் நம்மேல் இருக்கிற கர்த்தருடைய திட்டம் என்று சொல்வது. ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்கும் போது ஆமென், பல தேசங்களை பார்த்து பயந்து, பல வீட்டை பார்த்து பயந்து, பல பொல்லாத விக்கிரகத்தினுடைய ஆமென் அந்த குடியிருப்புகளை பயந்து இருக்கிற நபர்கள் எங்களை கேட்கிறீங்க. அன்பானவர்களே, உங்களுக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, நாம் அவரோடு கூட ஒரு ஐக்கியம் இல்லாமல், உறவில்லாமல் இருக்கிறோம். இதுதான் நமக்கு வந்திருக்கிற பிரச்சனை. ஆனால் இன்றைக்கு யாக்கோபு உறவு கொண்டது போல உங்களில் எத்தனை நபர்கள் தேவனோடு கூட, ஜீவனுள்ள தேவனோடு கூட அதிகமாக உறவு கொள்ள முயற்சிக்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையிலும் இது போல் உள்ள அனுபவங்கள் நீங்க ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஆமென், ஹல்லேலூயா, 17வது வசனத்திலே ஆமென், வசனம் என்ன சொல்கிறது? அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க அன்பானவர்களே, அந்த இடத்தில் 2 காரியங்களை யாக்கோபு அறிக்கை பண்ணுவதை பார்க்கிறோம். ஒன்று, இந்த இடம் இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறொன்றில்லை என்று சொல்லி. எப்படி அந்த லூஸ் என்ற இடம் தேவனுடைய வீடாக இருக்க முடியும்? ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அது வேறொன்றும் அல்ல, அந்த இடத்தில் தலை சாய்க்கும் கல்லாகிய கிறிஸ்துவானவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த இடத்திலே தான் பரலோகம் திறக்கப்பட்டு இருக்கிறது. பரலோகத்துக்கும் பூமிக்கும் வைக்கப்பட்டிருக்கிற ஏணியா இருக்கிற கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டு இருக்கிறார். அந்த இடத்தில் தான் பரலோக தூதர்கள் ஏறவும் இறங்கவும் செய்கிறது. இப்படி ஒரு அனுபவம் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வீடும் ஆமென் ஒரு தேவனுடைய வீடாக மாறும். ஹல்லேலூயா. ஒருவேளை இப்பொழுது உங்களுடைய வீட்டினுடைய அனுபவம் ஆமென் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், பலவிதமான சத்துருடைய கிரியைகள், பலவிதமான பலவீனங்கள், இப்படி ஒரு அனுபவமா? நீங்க ஆண்டவரோடு கூட அதிகமாக உறவு கொள்ள ரெடியா இருக்கிறீங்களா? நீங்க ஆமென் கிறிஸ்து இயேசு மீது தலை சாய்க்க ரெடியா இருக்கிறீங்களா? நிச்சயமாக உங்களுடைய வீடும் தேவனுடைய வீடாக மாறும் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்தில் நிச்சயமாக பரலோக தூதர்கள் உங்களுடைய ஜெபங்களோடு கூட பரலோகத்துக்கு ஏறுவதையும் பதில்களோடு கூட இறங்குவதையும் நிச்சயமாகவே நீங்கள் காண்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஓ, எந்த கொடிய சூழ்நிலைகளையும் இனிமையாக மாற்றக்கூடிய கர்த்தராகிய இயேசுவானவர் தான் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். நீங்கள் அனுமதித்தால் அவர் நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப யாக்கோபு என்ன சொல்கிறது? லூஸ் என்ற இடத்தை பார்த்து சொல்கிறது ஆமென், இது தேவனுடைய வீடாக இருக்கிறது. இரண்டாவது, வேறொரு விஷயத்தை கூட அவன் அறிக்கை பண்ணுகிறான். ஓ, இதுவே வானத்தினுடைய வாசலாக இருக்கிறா, the doors of heaven, பரலோகத்தினுடைய வாசலாக இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, எந்த இடத்தில் கிறிஸ்து உண்டோ அந்த இடத்தில் பரலோகம் திறக்கப்பட்டிருக்கும். பரலோகத்தினுடைய வாசலாக அந்த இடம் மாறும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இருக்கிறது என்று சொன்னால் உங்க பட்டணத்தில் ஹல்லேலூயா நீங்கள் பரலோகத்தினுடைய வாசல் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு கூட ஒரு உறவு இருக்கிறதா? நிச்சயமாகவே நீங்க இருக்கும் இடம் பரலோகத்தினுடைய வாசலாக இருக்கும். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் என்ன வாஞ்சிக்கிறார்? பொல்லாத சத்துருடைய கிரியைகள் இருக்கிற ஒவ்வொரு இடமும் அது பரலோகத்தினுடைய வாசலாக மாற வேண்டும். அந்த இடங்களுடைய பெயர் மாற வேண்டும். அந்த இடங்களுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும். அதற்காகத்தான் என்னையும் உங்களையும் ஒவ்வொரு தேசத்திலேயும் கர்த்தர் டிவைனாக அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேசத்தை கண்டு நாம் தேசங்களை விட்டு மாறும்படியாக அல்ல அன்பானவர்களே, நாம் இருக்கிற இடத்தில் பரலோக அனுபவங்களை வெளிப்படுத்தும்படியாக தான் பிதாவாகிய தேவன் வாஞ்சிக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு நீங்க இருக்கிற இடத்தை பார்த்து தைரியமாக சொல்ல முடியும், நான் இருக்கிற இந்த இடம்தான், இதுதான் பரலோகத்தினுடைய வாசல் என்று சொல்லி? அன்பானவர்களே, உங்களுடைய வீட்டுக்குள் கிறிஸ்து இருக்கிறதா? அதுதான் பரலோகத்தினுடைய வாசல். ஆமென். கிறிஸ்து இருக்கிற நீங்கள் ஒரு தேசத்தில் நின்றால் அதுதான்
நான் பரலோகத்தினுடைய வாசல். அந்த இடத்தில் தெய்வ மகிமையை கட்டவிழ்க்க, அந்த இடத்தில் விசேஷ விதமான ஆவிக்குரிய அனுபவங்களை தர நிச்சயமாகவே கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆமென், எத்தனை பேர் நம்புறீங்க நான் இருக்கிற இந்த தேசம் ஆமென் இது அசுத்தாவிகள் நிறைந்ததாக, விக்கிரக வல்லமைகள் நிறைந்ததாக இருக்கலாம், ஆனால் நான் கிறிஸ்துவோடு உறவு கொள்ளும்போது நிச்சயமாகவே ஹல்லேலூயா நான் இருக்கிற இந்த இடம் பரலோக இடமாக மாறும், பரலோகத்தினுடைய வாசலாக இது மாறும் என்று சொல்லி ஆமென். இனி பயந்துள்ள ஒரு வாழ்க்கை அல்ல, நம்மை கண்டு அந்தகார மண்டலங்கள் பயப்படுகிற அளவுக்கு ஆமென் ஹல்லேலூயா ஒரு சவால் விடுகிற ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு மகிமையின் நம்பிக்கையானவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று சொன்னால் ஹல்லேலூயா நம்பிக்கை இல்லாதவர்களாக அல்ல, பயந்தவர்களாக அல்ல, கிறிஸ்துவோடு சேர்ந்து ஆமென் வெல்லுகிறவர்களாக சவால் விடுகிற ஒரு வாழ்க்கை ஆமென் நமக்கு வரணும். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் ஆமென் சிறியவர்களாக நாம் இருந்தாலும் கர்த்தர் நம்மை வைத்து பலத்த காரியங்களை செய்ய, நம்முடைய தேசத்தில் நாம் இருக்கும் சின்ன இடமாகட்டும் அங்கேயும் பெரிய காரியங்களை செய்யும்படியாக வாஞ்சிக்கிறார். உங்க தேசத்துல இது போல ஒரு மாற்றத்தை, உங்க குடும்பத்துல இது போல ஒரு பரலோக அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கிறீர்களா? இந்த நேரத்தில் கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க. இப்பொழுது நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஒரு பரலோக அனுபவம் இப்பொழுது நாம் ஜெபிக்கிற இந்த நேரத்திலேயே உங்களை வீட்டுக்குள் வெளிப்பட போகிறது. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவசித்து கொண்டு கர்த்தாவே, யாரெல்லாம் முழு மனதோடு கூட உம்மிடத்தில் ஜெபிக்கிறார்களோ இப்பொழுதே கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையானவர் அந்த வீட்டுக்குள், அந்த இதயங்களில், அந்த தேசங்களில் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் கர்த்தாவே, நிம்மதி இல்லாமல் இருக்கிற சில குடும்ப வாழ்க்கைக்குள்ள எல்லாம் கிறிஸ்துவானவர் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சில இளையங்கள் பயப்பட்டு, கலங்கி, பாரப்பட்டு, துக்கப்பட்டு கர்த்தாவே பலவிதமான காயங்களால் நிறைந்துள்ளது. இந்த நேரத்தில் இயேசுவானவர் இந்த உள்ளங்களுக்குள் வரட்டும் அப்பா. மகிமையின் ராஜா இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இது பரலோகத்தினுடைய வாசல் என்று இவர்களை பார்த்து மற்றவர்கள் சொல்கிற அளவுக்கு ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர்களாக இவர்கள் மாறட்டும். இவர்கள் தங்குகிற இந்த தேசத்தில் கர்த்தாவே, ஓ ஆமென், நீரே பரலோக வாசலாக இருப்பதற்காக நன்றி. வித்தியாச விதமான ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டாகட்டும். இனி இவர்கள் பயப்படுகிறவர்கள் அல்ல, இவர்களை கண்ட அந்தகார மண்டலங்கள் பயப்படுகிற அளவுக்கு வித்தியாசங்கள் நடக்கட்டும். அதை சொல்லி இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்களை கேட்கிற ஒரு பார்வதி என்றதான சகோதரி பயங்கரமான பலவிதமான பிசாசனுடைய தாக்குதல்ல உடைக்கப்பட்டு ஆமென் இந்த வீட்டுக்குள் நிம்மதி இல்லாம இருக்கிறீங்க. இப்போதே கர்த்தர் ஆவியானவர் உங்க குடும்பத்துக்குள்ள இறங்குறீங்க ஆமென் ஹல்லேலூயா. சில வல்லமைகள் உடைகிறது, அந்தகார வல்லமைகள் உடைகிறது ஆமென் ஹல்லேலூயா. உங்களை சார்ந்த ஒரு பரமசிவம் என்றதான ஒரு நபரை கர்த்தர் ஆவியானவர் தொடுகிறார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பெரிய விடுதலைகள் நடக்கிறது. ஆமென் ஜீசஸ் ஹல்லேலூயா. என்னை கேட்கிற சண்முகம் என்றதான ஒரு நபர் அப்பா, உடைக்கப்பட்டிருக்கிற அந்த உள்ளத்திலே பெரிய சமாதானம் இறங்கட்டும். இவரை பார்த்து மற்றவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்கிற அளவுக்கு வாழ்க்கையை இயேசுவானவர் ஜீவனுள்ள தேவன் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். அதை சொல்லி இந்த குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பெரிய விடுதலைகள் நடக்கட்டும். எங்களை கேட்கிற ஒரு மர்சி கர்த்தாவே, இந்த குடும்பத்துக்குள் கர்த்தாவே பெரிய ஐக்கியம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், பரலோக அனுபவங்கள் இவர்களுக்குள்ளாக உண்டாகட்டும். அதை சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென் ஆமென் ஆமென். പിതാവായ ദൈവത്തിൽ നിന്നും കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൽ നിന്നും നിങ്ങൾക്ക് കൃപയും സമാധാനം ധാരാളമായിട്ടുണ്ടാകട്ടെ. യെശയ്യാ പ്രവചന പുസ്തകം 61-ാം അധ്യായം 1-ാമത്തെ വാക്യം തൊട്ട് വായിക്കുമ്പോൾ വാക്യത്തിനകത്ത് ഇങ്ങനെ നമുക്ക് കാണുവാൻ സാധിക്കും. വചനം പറഞ്ഞു, എളിയവരോട് സദ്വർത്തമാനം ഘോഷിക്കുവാൻ യഹോവ എന്നെ അഭിഷേകം ചെയ്തിരിക്കുകൊണ്ട് യഹോവയായ കർത്താവിൻ്റെ ആത്മാവ് എൻ്റെ മേലിരിക്കുന്നു. ഹൃദയം തകർന്നവരെ മുറികെട്ടുവാനും തടവുകാർക്ക് വിടുതലും ബദ്ധന്മാർക്ക് സ്വാതന്ത്ര്യം അറിയിക്കുവാനും യഹോവയുടെ പ്രസാദവർഷം അറിയിക്കുവാനും യഹോവ എന്നെ അഭിഷേകം ചെയ്തിരിക്കുന്നു. പറയുക, ഹൃദയം തകർന്നവരെ മുറികെട്ടുക. തകർന്നു പോയ ഹൃദയങ്ങളെ വീണ്ടും ആ മുറിവുകളെ ഉണക്കി അവരെ ബലപ്പെടുത്തി കൊണ്ടുവരുന്ന നല്ലൊരു കർത്താവായ യേശു ക്രിസ്തു നമുക്കുണ്ട്. ആ യേശു ഇന്നും ജീവിക്കുന്നു. ഇന്ന് നമ്മുടെ കൂടെ കണ്ണൻ ബ്രദർ കണക്റ്റ് ആയിട്ടുണ്ട്. നമുക്ക് അദ്ദേഹത്തിൻ്റെ ജീവിതത്തിൽ യേശു എന്താണ് അത്ഭുതം ചെയ്തിരിക്കുന്നത് അദ്ദേഹത്തോട് നമുക്ക് ചോദിക്കാം. ബ്രദറിൻ്റെ ലൈഫിൽ യേശു എന്താണ് അത്ഭുതം ചെയ്തിരിക്കുന്നത്, ആ സാക്ഷ്യമൊന്ന് ഞങ്ങളോട് സംസാരിക്കാം. എനിക്ക് കുഞ്ഞും
என்னுடைய பொருள்கள் எல்லாம் நஷ்டமாகினது. வண்டி இதெல்லாம் ஓட்டுனேன், நஷ்டமாச்சு. என் பேரில் பல பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்போ எனக்கு எதுக்கு செத்தரணும் அங்கே உள்ள முடிவில் தான் இருந்தேன். நான் என் பேரில் வந்து என் பேரில் எனக்கு குத்தஞ்சமத்தவங்க பேரில் எழுதி வச்சு நான் சூசைட் பண்ண போனேன். சூசைட் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து எனக்கு ஏசப்பா வந்து என் மேலே தொட்டார். அந்த ஒரு நொடியில் நான் டேமில் விழுந்து செத்துடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே ரெக்கார்டிங்லாம் எடுத்து வச்சு எல்லாருக்குள்ளே பேரை எழுதி வச்சுட்டு தான் நான் ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு சாட போனேன். அந்த நேரம் என் அண்ணங்குள்ள ஒய்ஃப் அவங்க வந்து என்னை காப்பாற்றினாங்க. வந்து வீட்டுக்கு போன உடனே அப்போ இவனை எங்கேயாச்சும் கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க വേറെ വിധமாக നിനച്ചാங்க. അവരുടെ ലൈഫിനെ കുറിച്ച് ബ്രദർ പറയുന്നത് ജീവിതം മുഴുവൻ തകർന്നു, എല്ലാം നഷ്ടപ്പെട്ടു അല്ലേ കണ്ണന്തറേ. ഒരു കേസ് കയറി വന്നു. അത് ബ്രദർ ചെയ്ത തെറ്റല്ലായിരുന്നു. അത് നാളുകളല്ലേ കോടതിയിൽ വിചാരണ നടന്നുകൊണ്ടിരുന്നു. ഒരു കൊല്ലമായിട്ട്, ഒരു വർഷമായിട്ട് കോടതിയിൽ അതിൻ്റെ വിചാരണ നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. എല്ലാം തകർന്നു, ജീവിതം മടുത്തു. ആത്മഹത്യ ചെയ്യാൻ പോയ ആളാണ്. ആത്മഹത്യ ചെയ്യാൻ പോയി അവിടെ മരിക്കുന്ന ഇടത്ത് വെച്ച് തന്നെ അദ്ദേഹം ഒരു വീഡിയോ എടുത്തു അല്ലേ, ഒരു സെല്ലിനകത്തൊരു വീഡിയോ എടുത്തു. പക്ഷേ അന്നും മരിക്കാതെ കർത്താവ് യേശു ബ്രദറിനെ അവിടുന്ന് പ്രൊട്ടക്റ്റ് ചെയ്തു. 3 ട്രിപ്പ് ഞാൻ മരിക്കുന്നത് 3 ട്രിപ്പ് പോയതാണ്. ആദ്യം ഞാൻ മറയൂരിൽ ജീവിച്ചുകൊണ്ടിരുന്നു. മറയൂരിൽ വെച്ചാണ് എൻ്റെ പേരിൽ അങ്ങനെയുള്ള കേസ് വന്നായിരുന്നു. അവിടെ കോയിൽക്കടവ് പാളത്തിലിരുന്ന് താഴോട്ട് 100 അടിയുടെ ആഴമുണ്ട്. അതിലൊന്ന് ചാടിയിട്ടും എന്നെ കർത്താവ് വന്ന് എന്നെ രക്ഷപ്പെടുത്തി. 100 അടി താഴേക്ക് ചാടിയായിരുന്നു. ആറ്റിൽ മറയൂർ എന്ന് പറഞ്ഞ ആറ്റിൽ വന്നിട്ട് കോയിൽക്കടവ് ഭാഗത്തില് ആ വെള്ളത്തിലെ കാല് വെച്ച് സ്ലിപ്പായി പോയാൽ ആരും ഇതുപോലെ ജീവനോടെ ഉണ്ടായിട്ടില്ല. ഞാൻ മുകളിലൊന്ന് താഴോട്ട് ചാടിയതാണ്. ആ പാളത്തിൻ്റെ മുകളിലൊന്ന് താഴെ ചാടിയിട്ടും എനിക്ക് ഒരു ചെറിയ പൊട്ടൽ കൂടിയില്ല. ബ്രദർ പറയുന്നത് 100 അടി താഴ്ചയിലേക്ക് ചാടി, വെള്ളത്തിലേക്ക് ചാടി, പക്ഷേ ഒരു പ്രശ്നവും ഇല്ലാതെ യേശു അവിടെ സംരക്ഷിച്ചു. എന്നിട്ടും വീണ്ടും ആ തകർച്ചയിലായതുകൊണ്ട് വീണ്ടും ആത്മഹത്യ പ്രവണത എൻ്റെ ജീവിതത്തിലുണ്ടായിരുന്നു. ആത്മഹത്യ ചെയ്യണമെന്നുള്ള ആ ചിന്തയ്ക്കകത്താണ് നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. അങ്ങനെ ഇരിക്കുമ്പോഴാണ് ക്രൈസ്റ്റ് ജനറേഷൻ മിനിസ്ട്രിയെ കുറിച്ച് ബ്രദർ കേൾക്കുന്നതല്ലേ. അന്നേരം എൻ്റെ അണിയനൊരു ഇതൊക്കെ ചെയ്യും. അവർ ക്രൈസ്റ്റ് ജനറേഷൻ മിനിസ്ട്രിയെ കുറിച്ച് സംസാരിച്ചു. അപ്പം അവിടെ ചെന്നിട്ട് വിടാമെന്ന് പറഞ്ഞു. അപ്പം ഞാൻ പറഞ്ഞു എന്നെ കുറ്റി നിന്നൊക്കെ ഒന്നും പറയാൻ പാടില്ല, എനിക്ക് നാണക്കേടാകുന്നുണ്ട്, എൻ്റെ കേസ് എന്ന് പറഞ്ഞിട്ടപ്പോഴാണ് എന്നെ അവിടെ കൊണ്ടുവന്ന് വിട്ടു. കാരണം ബ്രദർ പറഞ്ഞത് കൂടെ കൊണ്ടുവന്ന് വിട്ട ആളോട് ബ്രദർ പറഞ്ഞിരുന്നു, എൻ്റെ കേസിനെ പറ്റി ഒന്നും പറയരുത്, എനിക്കത് നാണക്കേടാകും, അതുകൊണ്ട് അത് ആരോടും സംസാരിക്കരുത്, പള്ളിയിൽ പോയാലും ആരോടും പറയരുതെന്നൊക്കെ പറഞ്ഞാണ് അവിടെ വന്നത്. അന്നേരം തന്നെ പാസ്റ്റർ തന്നെ പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ നിങ്ങളുടെ പേരിൽ ഒരു കേസ് ഉണ്ട് എന്ന് പാസ്റ്റർ ചോദിച്ചപ്പോൾ എന്നോട് പറഞ്ഞു. ഞാനത് അതിനുവേണ്ടി പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ പരിശുദ്ധാത്മാവ് അത് റിവീൽ ചെയ്തു. കേസിൽ നിന്ന് കർത്താവ് നിങ്ങളെ സ്വതന്ത്രമാക്കുക എന്ന് പറഞ്ഞു. അതുമാത്രമല്ല ബ്രദറിൻ്റെ ആത്മഹത്യ, ആ ദുരാത്മാവിൽ നിന്ന് കർത്താവ് ബ്രദറിനെ രക്ഷിക്കുക എന്നന്ന് ഞാൻ ബ്രദറോട് സംസാരിച്ചു. അതുപോലെ എനിക്ക് വന്നിട്ട് പണിയെടുക്കാൻ പറ്റില്ല. എനിക്ക് വണ്ടി ഇത് ആയുസുള്ള ഇത് 95 ടിച്ച. ഇതിനകത്ത് ഞാൻ വീട്ടിൽ കിടക്കുന്നപ്പം എനിക്ക് 2 തലകാണി വെച്ചാണ് ഞാൻ കിടക്കുന്നത്. അപ്പം അന്നേരം വന്നിട്ട് എനിക്ക് ഇന്ന് വന്നിട്ട് ആദ്യമായിട്ട് എനിക്ക് ഡോണി പാസ്റ്റർ എനിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചപ്പം എൻ്റെ നടുവിൻ്റെ പ്രശ്നമുള്ളതാണ്. എനിക്ക് നടുവിൻ്റെ പ്രശ്നമുള്ളപ്പം വന്നിട്ട് ആദ്യമായിട്ട് ടോണി പാസ്റ്റർ വന്നിട്ട് എനിക്ക് പ്രാർത്ഥിച്ചപ്പം എനിക്ക് ആ നടുവേദന വിട്ട് മാറിപ്പോയി. അന്നേരം എനിക്ക് കൂടുതൽ പറയുന്നത് വരുന്ന സമയത്ത് ബ്രദറിന് ബാക്ക് പെയിൻ ഉണ്ടായിരുന്നു, ആ തലയ്ക്ക് വേദന ഉണ്ടായിരുന്നു, 2 പില്ലോ വെച്ചിട്ടാണ് കിടക്കുന്നത്. 2 പില്ലോ. ആ അന്ന് പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ ആ ബാക്ക് പെയിൻ പരിപൂർണമായിട്ട്, ആ നടുവേദന പരിപൂർണമായിട്ട് ഹീലായി. പിന്നെ എന്തൊരു മുഴയുണ്ട്, കട്ടിയുണ്ടായിരുന്നല്ലേ? മുള ഉണ്ടായിരുന്നു. അത് എൻ്റെ ഉറുപ്പിളുണ്ടായിരുന്നതാ. അത് ഓപ്പറേഷൻ ചെഞ്ഞിട്ടും ശരിയായിട്ടില്ല, വീണ്ടും അങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു. അപ്പം ആൾക്കാരുടെ മുമ്പിൽ വെച്ച് എനിക്ക് അവിടെ വെച്ചിട്ട് പ്രാർത്ഥിക്കാൻ പറ്റുന്നില്ല. അപ്പം എൻ്റെ ഇതിലിങ്ങനെ കൈ വെച്ചിട്ട് പ്രാർത്ഥനാ സമയത്ത് അത് കൈ വെച്ചു. ആ മുഴ പരിപൂർണമായിട്ട് മാറി, പൂർണ്ണമായിട്ടും ആ മുഴ സൗഖ്യമായെന്ന് പറയുന്നു. ഇന്ന് ആ സഭയിൽ വന്ന് യേശു ബ്രദറിനെ തൊട്ടു. ഇന്ന് ആ കേസിനകത്ത് നിന്നെല്ലാം പൂർണ്ണമായിട്ട് യേശു ബ്രദറിനെ സ്വതന്ത്രമാക്കി. ഇപ്പോൾ ഒരു കേസ് പോലും ഇല്ല. കേസിനകത്ത് നിന്ന് കർത്താവ് സ്വതന്ത്രമാക്കി. ഇപ്പോൾ ബ്രദറിൻ്റെ ലൈഫ്, ആ വീഡിയോ എടുത്തത് ഫോണിനകത്തുണ്ടല്ലേ, ആ വീഡിയോ ഒന്ന് ജസ്റ്റ് ഒന്ന് കാണിക്കാവോ? ഇതാ ബ്രദർ പറയുന്ന ഒരു വീഡിയോ, സൂയിസൈഡ് ചെയ്യാൻ പോകുന്ന സമയത്ത് എടുത്ത വീഡിയോ ആണ്.
കിണവന്റെ ലൈഫ് ഇപ്പോൾ എങ്ങനെയുണ്ട്? ഇപ്പം അവിടെ പ്രാർത്ഥിക്കും. അത്ഭുതമായിട്ടേ ഉള്ളൂ. എനിക്ക് ഇപ്പൊ ആത്മഹത്യ ചെയ്യണമെന്നുള്ള ചിന്തയുണ്ട്? അല്ല, എനിക്ക് ജീവിക്കണം എന്ന് പറഞ്ഞു. കൂടുതൽ ചിന്ത വന്ന് എനിക്ക് ജീവിക്കണം, നല്ല പോലെ ഏസപ്പാടെ കൂടെ എന്നിട്ട് എന്നെ നോക്കുന്നവർ അടുത്തും ഞങ്ങൾ വന്ന് ഒരു നല്ല ഒരു സാക്ഷിയായിട്ട് നിൽക്കണം എന്നുള്ള ഇതാ. ഈ സാക്ഷ്യം വന്നിട്ട് എനിക്ക് എൻ്റെ ഹൃദയത്തിലെന്ന് പറഞ്ഞതാണ്. പക്ഷെ എനിക്ക് ഈ കർത്താവിനെ എടുത്തിട്ട് എല്ലാവരും എന്നെപ്പോലെ എനിക്ക് തന്ന അത്ഭുതം നിങ്ങൾക്കും കിട്ടും. നിങ്ങൾ കർത്താവ് എടുത്തിട്ട് നിങ്ങൾ ജപിച്ചെങ്കിൽ നിങ്ങൾക്കും അങ്ങനെയുള്ള അത്ഭുതം കിട്ടും. ഈ ഒരു മടങ്ങ് എന്നെ തട്ടി ബെസ്റ്റായിട്ട് ഇവർക്കും കിട്ടണം. അത് പറയുന്നത് നിങ്ങളും പ്രാർത്ഥിച്ചാൽ യേശു നിങ്ങൾക്ക് വേണ്ടിയും അത്ഭുതം ചെയ്യും. இன்னைக்கு இது 95 தையல் மட்டும்தான் தெரியும். ஆனால் நான் 80 கிலோ வெயிட் வச்சு தூக்குவேன். என்னுடைய கிருபல்ல, ஏசப்பா கூட கிருபல்ல. 95 തയ്യൽ നെറ്റിയിലുണ്ടായിരുന്നു. പക്ഷേ എത്ര തയ്യലായിരുന്നു? 95. എത്ര കിലോ വെയിറ്റ് എടുക്കുന്ന പറഞ്ഞാൽ 80-85 കിലോ വെയിറ്റ് എടുപ്പേൻ. 95 തയ്യൽ നെറ്റിയിലുണ്ടായിരുന്നു. പക്ഷെ ഇപ്പം 80 കിലോ വെയിറ്റ് പോലും ആ തലയിൽ വെച്ച് ചുമക്കുമെന്നാണ് പറയുന്നത്. യേശു ചെയ്ത എത്ര വലിയ അത്ഭുതമാണ്. ആ യേശു നിങ്ങളെ സഹായിക്കട്ടെ. God bless you. நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 10 மணி அளவில் கில்கால் ஹால், போஸ்ட் ஆபீஸ் எதிரி, மூனார். நம்முடைய ஜூம் மீட்டிங் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7:30 மணி அளவிலும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 6:30 மணி அளவிலும் நடைபெறும். கர்த்தர் செய்த அற்புத சாட்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளும் உங்களுக்கு கிடைக்க கிரைஸ்ட் ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ் என்ற எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலியமாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. ஜெப உதவிக்காக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. பிரதர் டோனி பிரான்சிஸ், சிஸ்டர் ஜினு டோனி இவர்களுடைய அப்கமிங் மீட்டிங்ஸ் இவைகளை குறித்து அறியவும் மீட்டிங்ஸ் நடத்துவதற்கும் 9447442660 என்ற எண்ணிற்கோ அல்லது 9447775093 என்ற எண்ணிற்கோ அழைக்கவும்.